ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம். சிக்கனுக்கு நிகராக காடையிலையும் அதிக புரோட்டீன் சத்து இருக்குது. முட்டையுமே காடை முட்டை பயன்படுத்தி சமைச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது வதங்குற டைமில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி நல்லா கோர்ஸாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்பொழுது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரைச்ச விழுதை இப்போ அதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வர டைமில் இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா திருப்பி இதை வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நான் காடையில் உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் பெரட்டி ஒரு அரை மணி நேரம் கிட்ட அதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நான் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி கிரேவி ரெசிபீஸ் நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்குமோ செக் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொடிகள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. சிக்கன் மாதிரி இது சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது வேகட்டும். வேகிற டைமில் நம்ம இன்னொரு ஒரு பேஸ்ட் இதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு இதை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ 3/4 பாகம் நமக்கு காடை வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு காடை நல்லா வெந்து வந்துடும். கிரேவி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்பட்டு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வேணும்னா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே காடையிலையும் காரம் பெரட்டி வச்சுருந்தேன். இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா, தனி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.